நியூ ஃபில்மலைய நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். என்ன சார் கூலியோடைய இது எப்படி இருக்கு? இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, விமர்சனங்கள்லாம் எப்படி இருக்கு? கூலி திரைப்படம் எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஓப்பனிங், பயங்கரமான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் உங்களுக்கே தெரியும், ராமேஸ்வரம் ராமநாதபுரம்லாம் போயிட்டு வந்தார். நீங்க அந்த வீடியோக்களை கூட பார்த்துருப்பீங்க. படம் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக வேண்டுதல் போயிட்டு வேண்டிட்டுலாம் வந்தார் ராமநாதபுரத்தில். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வேண்டுதலுக்கு பலனளிச்சு தான் கேட்டீங்கன்னா நிச்சயமாக பலனளிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் ஒரு திரைப்படம் பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு இந்த 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் உங்களை ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிடுச்சு. அதாவது கதை இல்லைப்பா, இது இல்லைப்பா, அது இல்லைப்பான்னு சொல்கிறத விட உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் டைம் பாஸ் எங்களை பண்ணிடுச்சின்னு சொன்னாலே அந்த படம் சக்ஸஸ் மாதிரி தான் கணக்கு. ஏன்னா சில படங்கள்லாம் உட்காந்து எப்படா கதவு தரப்பணும் வேந்து ஓடலாம்லாம் அப்படின்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எப்பா சாமி ஏன்டா வந்தமோன்னு ஆயிடுச்சு அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த 2 மணி நேரம் 50 நிமிஷமும் சும்மா விறுவிறுன்னு உட்கார வச்சார் பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். லோகேஷ் கனகராஜோடைய அந்த ரஜினிகாந்த் வைத்து எடுத்த படத்தில் என்னன்னா இவ்வளோ ஸ்டார் காஸ்ட்டை வச்சு எடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே நம்ம இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வர்றவங்கெல்லாம் ஹீரோவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எல்லாரோட ரஜினிகாந்த் ஹைலைட்டாக தெரிஞ்சா கூட இந்த படத்தில் வர்றவங்க எல்லாருமே ஹீரோ மாதிரி தான் தெரியுறாங்க நமக்கு. அந்த மாதிரி வில்லன் ரோல் அமீர் கான், நாகார்ஜுனா பண்ணியிருந்தா கூட அவங்களும் நம்ம இந்த படத்துக்கு ஒரு ஹீரோ மாதிரி தான் நம்மளை யோசிக்க வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஸோ அதனால தான் அந்த 2 மணி நேரம் 50 நிமிஷம் நம்ம உட்கார வச்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயமே. சரி சார், இப்போ படம் வர்றதுக்கு முன்னாடியே ஹெச்டி எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. ஆமாம் சார், இது நானும் சமூக நேத்தே பார்த்தேன் சார். இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. நேத்தே ஒருத்த கூலி ஹெச்டி பிரிண்ட் லீக்குன்னு போட்டு அவன் சமூக இந்த எக்ஸ்ட்ரா பதிவில் போட்டுட்டு இருக்காங்க. படமே வெளியாகல, அதுக்குள்ள எப்படிப்பா ஹெச்டி பிரிண்ட் வரும்? ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டு முதல் நாள் நைட்டு கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஹெச்டி பிரிண்டே வந்துருச்சு அப்படின்ட்டு. படமே வெளியாகாம படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ஹெச்டி பிரிண்ட் லீக் ஆயிடுச்சு. எங்கிருந்து எடுத்தாங்க? சென்சார் போர்டு டேரெக்டாக வாங்கிட்டாங்களா இவங்க பிரிண்ட்டை? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். இல்லை வேற எங்கன்னா செலிபிரிட்டி ஷோ என்ன போட்டாங்களா? எதுவுமே போடல. அதை பற்றி இல்லை லோகேஷ் கனகராஜ் அனிருத் அவர்களும் ஸ்பெஷலாக போட்டு பார்த்தாங்களே, அதை பற்றி எதனா இவங்க எடுத்துட்டாங்களா? எதுவும் கிடையாது. யாருக்குமே படம் போட்டு காட்டல. ப்ரைவேட்டாக யாருக்குமே ஷோ கூட போடலை. இன்னைக்கு தான் படமே ஓவராக ரிலீஸ் ஆச்சு. அப்போ ஓவர்சீஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெடிகாலம் 4 மணிக்கு தான் முதல் ஷோவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது எப்படி நேற்றே இவங்க ஹெச்டி பிரிண்ட் கிடச்சிது? என்ன இப்போ படத்தோடைய ப்ரொடக்ஷன் இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா தாங்க ஹெச்டி பிரிண்ட் லீக் அவுட் பண்ணிக்கிட்டு சும்மா என்ன ஒரு பரபரப்பு உண்டாகிறது கலைப்பு இந்த நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறதுக்குனே ஒரு குரூப் சுற்றும் சார். எப்பவுமே சமூக வலைதளத்தில் எந்த நடிகர் படம் வந்தாலும் நெகட்டிவாக ஒரு டாக் பண்ணணும், நெகட்டிவாக ஒரு கமெண்ட் பண்ணணும், நெகட்டிவாக ஒரு போஸ்ட் பண்ணணுன்றதுக்காகவே ஒரு பல குரூப்புகள் எல்லா நடிகர்களுமே சுற்றுவாங்க. அதில் ஒரு குரூப் தான் இந்த குரூப். அதனால தான் உட்காந்துக்கிட்டு ஹெச்டி பிரிண்ட் லீக்டு அப்படின்ற மாதிரி உட்காந்து போட்டுட்டு இருக்காங்க இவங்களே. ஹெச்டி பிரிண்ட்லாம் ஒரு பிரிண்ட் வராது எனக்கு தெரிஞ்சு. இப்போ எப்பவுமே படம் வெளியாகி ஓடின ஒரு நாள் 2 நாளில் தான் ஏதாச்சும் இந்த 3D CD VCDன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முன்னாடி தமிழ் ரக்கஸில் இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த பிரிண்ட் லீக் அவுட் பண்ணுவாங்க. இப்போ அது கூட அந்த மாதிரி இது கூட இல்லை. படம் அதாவது படம் வெளியே 2 நாளுக்கு அப்புறம் கிடச்சின்னு சொன்னாலும் நியாயம். இது படமே ரிலீஸ் ஆகாமல் ஹெச்டி பிரிண்ட் லீக் ஆச்சுன்றாங்க. இது எப்படி தான் இவங்களாம் சாத்தியம்னு தெரியல. எப்படி தான் இந்த மாதிரிலாம் வதந்திகளை பரப்பி விடுறாங்கன்றதும் புரியல சரியா. அதை விட ரஜினி ஒரு படத்தை சந்திரமுகிங்கிற ஒரு படம் தான் மட்டும் நடிக்காம மற்றவங்களையும் நடிக்க வச்சு அதில் ரசிப்பார். அதே மாதிரி தான் இந்த படமும் எல்லா நடிகர்களும் சேர்ந்து இவரும் வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இது ஒரு மல்டி ஸ்டாரர் படம் தான் சார். இதுல ரஜினி மட்டும் தான் படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா வந்த ஓப்பனிங் வேணா ரஜினிக்கு மட்டும் தான் சொல்லலாம். ஆனா படமே ரஜினிக்கு மட்டும் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப ரஜினிகாந்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அமீர் கான் இருக்காரு, நாகார்ஜுனா இருக்காரு, சத்யராஜ் சார் இருக்காரு, அப்புறம் சௌபின் சார் இருக்காரு, ஸ்ருதிஹாசன், பல நட்சத்திரங்கள், உபேந்திரா, அது மாதிரி பல நட்சத்திரங்கள் படத்துல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினியை மட்டுமே நம்ம மையப்படுத்தி இது முழுக்க முழுக்க ரஜினி படம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா அவ்வளோ படங்கள்ல சந்திரமுகிலாச்சும் பரவாயில்ல, எல்லாம் சின்ன சின்ன நடிகர்கள் இருந்தாங்க. வடிவேலு, ஒரு நாசர், வினீத், அந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருந்தாங்க. அதெல்லாம் அதை யாரும் நம்ம பெருசாக தெரியல. ரஜினிகாந்த் நம்ம பெருசாக பார்த்தோம். ஆனால் இந்த படத்தில் ரஜினிகாந்த் நம்ம பெருசாக பார்த்தோட அடுத்த தரப்பு நடிகர்களும் இந்த படத்தில் இருக்காங்களே. நம்ம அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. இப்போ எப்படி ரஜினிக்கு எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ரோல் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம எல்லா நடிகர்களுக்கும் பவர்ஃபுல்லான ரோல் கொடுத்துருக்காங்க. இப்போ உபேந்திரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் 10 நிமிஷம் தான் வராரு. ஸோ 10 நிமிஷம் வந்தால் கூட ஒரு பவர்ஃபுல்லான ரோல் கொடுத்துருக்காருல்ல.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமீர் கானா இருக்கட்டும், அமீர் கான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும் அவருடைய கேமியோவே. அந்த 5 நிமிஷம் கூட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதுதான் நம்ம ஹைலைட்டாக பார்க்கணும். ஸோ என்னதான் வந்து ரஜினி படம் வந்து ரஜினிக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுல்ல. இப்போ ஏன்னா ரஜினிகாந்த் வந்து வெறும் நான் எனக்கு மட்டும் தான் நடிக்கணும், நான் மட்டும் தான் நடிக்கணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. யாரெல்லாம் படம் நடிச்சாலும் எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிப்பார். ஏன்னா இப்போ சந்திரமுகி படம் நீங்களே சொல்லிங்க, அந்த திரைப்படத்தில் கூட நாசருடைய 2வது மகள் கூட ஞாபகத்து ஒரு இன்னும் கூட நமக்கு தெரியும். அந்த படம் பார்த்து சொல்லுங்க, டாக்டர் நீங்க இந்த ரூம்ல நீங்க இந்த கண்ணாடி வச்சுட்டு வந்துட்டீங்க, ஒரு ரூம்ல வச்சுட்டாரா அப்படின்ற மாதிரி நாசர் வந்து அதிர்ச்சியா கேட்பாரு. அந்த விஷயத்தை நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு. அந்த 2வது மகள் கூட 2 சீன் வந்தா கூட 3 சீன் அந்த கேரக்டர் அவ்வளோ அழுத்தம் திருத்தமா கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் இந்த படமும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு கேரக்டர் அழுத்தம் திருத்தமா கொடுத்துருக்காரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்புறம் சார் அனிருத்தும் இதுக்கு போயிட்டு வந்திருக்காரு, அண்ணாமலை திருவண்ணாமலைக்கு. யூனிட் பூராவே போயிருக்கு. ஆனால் எப்பொழுதும் ரஜினி தான் படம் முடிஞ்சோடனே இது இமயமலை போவார். இந்த தட்டி அவர் போகாமல் டெக்னீஷியனை போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு. டெக்னீஷியன் போதும் இல்லை சார், பல பேர் வந்து போய் தான் சார் இருக்காங்க. ஏன்னா இப்போ ஆதிக் அவர்கள் போலயே குட் பேட் அக்லி படத்துக்காக வந்து இல்லை போகிறது தப்பு சொல்ல எல்லாரும் போவாங்க சார். அது வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம் சார். ஒரு பெரிய படம் நடிச்சிருக்கோம், ஒரு இத்தனை கோடி ரூபாய் பொருட்செலவில் ரிலீஸ் ஆகிற படம், இத்தனை கோடி வசூல் எடுக்கும் நம்பிக்கையில் இருக்கிற ஒரு படத்துல அதனால வந்து அவங்க போய் சாமி கும்பிடணும் தப்பு இல்லை. அவங்க படத்துக்காக தான் யாருக்கு தெரியும், அவங்க சொன்னாங்களா நான் படத்துக்காக வேண்டின்னு இந்த கோயில் வந்துட்டு அவங்களே எதுவுமே சொல்லலை. இவங்களாவே போட்டுக்கிறாங்க படம் வெற்றி அடைய வேண்டி லோகேஷ் கனகராஜ் ராமநாதபுரத்தில் கடவுள் மீது ஆசீர்வாதம் இவங்களாவே போட்டுறாங்க. அனிருத் அவர்கள் திருவண்ணாமலையில் கூலி படம் வெற்றி வேண்டி வந்திருக்காரு அப்படின்னு இவங்களா தான் போடுறாங்க. அனிருத் மைக்க பிடிச்சி சொன்னாரா கூலி படம் நல்லா வெற்றி அடிக்கணும் நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து சொல்லியிருக்காரா? ஒண்ணுமே கிடையாது. இவங்களாவே ஒரு கற்பனை பண்ணி போட்டுருக்காங்க. ஏன் 2 நாளுக்கு ஒரு 5 நாள் கழிச்சு போனா இவங்க ஒத்துக்க மாட்டாங்களாமா? அப்ப வந்து பேசுவாங்களா அவங்க படம் ரிலீஸ் ஆகுதுனால உங்களுக்கு எப்படி பேசுறீங்க? அவங்க எதுக்கெல்லாம் போயிருக்கலாம். அவர் வெற்றி அடையணும் போயிருக்கலாம், அவர் எதாச்சியா போயிருக்கலாம், இல்ல சாமி கும்பிடும் போயிருக்கலாம். இப்ப சமீபத்துல திருவண்ணாமலை பௌர்ணமி முடிஞ்சுது, அவர் பௌர்ணமி கூட்டம் நிறைய இன்னைக்கு கூட போயிருக்கலாம். இப்போ ஆகஸ்ட் சுதந்திர தினம் வருது, சரி சுதந்திர தினம் முன்னிட்டு கூட அவர் போயிருக்கலாம். அடுத்த 3 நாள் கூட்டம் இருக்க இன்னைக்கு ஒன்றும் ஃப்ரீயா இருக்கும் கூட போயிருக்கலாம். அவர் எப்படி வேணாலும் போயிருக்கலாம் சார். இது இவங்களாவே ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. இதை இப்போ இப்படிதான் வந்து கூலி படம் வெட்டி அடி வெட்டி மன்சூர் சாப்பிட்ட ஒரு செய்தி வந்துச்சு. அதெல்லாம் வந்து சுத்தம் எது சொல்றது, அது தேவையில்லாத வேலை. அது படம் நல்லா இருக்கு தானா ஓட போகுது. உங்களுக்கு மன்சூர் சாப்பிட்டு தான் படம் ஓட போகுது. நான் கேட்கறேன், மன்சூர் சாப்பிட்டு படம் ஓட போகுது இல்லையா, வசூல் எடுக்க போறது இல்லையா? அது ஆல்ரெடி எல்லா திரையிலும் 4-5 நாளுக்கு ஃபுல்லு எல்லா ஊருக்கு மூல முழுக்க எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு தேட்டரு. அப்புறம் எங்கிருந்து வந்து இவங்களுக்கு வந்து மன்சூர் சாப்பிட்றோம் இது சாப்பிட்றோம் எதுக்கு இல்லை தேவையில்லாத வேலை? இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் பண்ண சொன்னாரா, இல்லை சன் பிக்சர்ஸ் பண்ண சொல்லிச்சா? இவங்க வந்து ஒரு ரசிகர் மீது தலைவன் மீது நிறைய நிமிந்த மரியாதை வச்சிருக்கீங்கன்னா நீ தாராளமா உன்னுடைய செயலை வந்து ஒரு நல்ல செயலுக்கு காட்டுங்க, இல்லை ஒரு படத்துடைய விளம்பரப்படுத்துங்க, இல்லை படத்தை பத்தி பெருமைகளை பேசுங்க. அது ஒரு நியாயம். நான் கோயில உட்காந்து மன்சூர் சாப்பிட்டேன் கல்சோர் சாப்பிட்டேன்னா இது இல்லாம ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ரஜினிகாந்த் சொன்னாரா யாராச்சும் மன்சூர் பக்கம் சாப்பிட்டு பாடிட்டு வேலை வெட்டி எல்லாம் இருக்கு. சரி சார், ரசிகர்கள் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுறாங்க. இப்போ இவர் திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து 1100 தேட்டர் எல்லாமே 5 நாளும் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆல்ரெடி அவங்க சக்ஸஸ் தானே சார்? சார் 5 நாள் படம் ஃபுல்லானாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 to 80% வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆன மாதிரி சார். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு அட்லீஸ்ட் 50 to 60% ரெக்கவர் ஆன மாதிரி அவங்களுக்கு. எது நான் சொல்றது வந்து தேட்டர் மட்டுமே நான் சொல்றேன். நம்ம இன்னும் அதை மீறி அவங்களுக்கு வந்து கேன்டீன் இருக்கு, பார்க்கிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 70 to 80% ரெக்கவர் முதல் 4-5 நாள்லயே அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஹைலைட் தான். அதுக்கப்புறம் சும்மாரா தேட்டருக்கு 100 பேர் 200 பேர் இருந்தா கூட உங்களுக்கு பெரிய லாபம் தான். ஒரு ஷோக்கு ஒரு 100 பேர் 200 பேர் வந்தா கூட உங்களுக்கு பெரிய லாபம் மாதிரி தானே கணக்கு. போட்ட காசோட நம்ம எடுத்தாச்சுப்பா பரவாயில்லப்பா, இந்த காசு சம்பாதிச்சதுக்கு இந்த படத்தை போட்டது நம்ம வீண் போகலை அப்படின்ற மாதிரி எல்லாமே யோசிப்பாங்க. 10 லட்ச ரூபா போட்டு வேறு 5 லட்ச ரூபா வந்துச்சுன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. 10 லட்ச ரூபா போட்டு ஒரு 10 லட்ச ரூபா எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அதை பற்றி லாபம் தான். அது பெரிய லாபம் இல்லை, அவங்களுக்கு லாபம் தானே. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சமோ 4 லட்சமோ வந்தாலே அவங்களுக்கு பெரிய லாபம் தானே அது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும். நம்ம உண்மையில கூலி ரசிகர்களுக்கு ஜாலி. உண்மையா சொல்ல போனா கூலி வந்து ரசிகர்களுக்கு அதாவது பாட்டிலே வரும்ல, அரங்க மதிர விசில் பறக்க தலைவன் இறங்கி சரிதம் எழுத வேண்டிய அந்த மாதிரி தான் அது ரசிகர்களுக்கு. தலைவன் இறங்கினாரு, ரசிகர்களை சரிதம் எழுத வச்சுட்டார். சூப்பர் சார், நன்றி சார், தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.